வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து நமக்கு மழை காலம் ஆரம்பிக்க போகுது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி, அலர்ஜின்னு நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம் எது வச்சுருந்தாலும் சரி, அதில் இந்த மழை காலத்துக்கு இந்த தூதுவளையை கண்டிப்பாக வச்சு வளர்த்துங்க. வீட்டில் தூதுவளை இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா நீங்கள் நம்மக்கிட்ட கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த தூதுவளை சளி இருந்தால் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. எல்லாருமே உணவில் அப்பப்போ சேர்த்துக்கலாம். ரசம் வைக்கும்போது ஒரு 4 இலைய கசக்கி போட்டோம்னா கூட போதும். அப்படி இல்லை நிறைய தலை கிடைக்குது அப்படின்னா சட்னி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த தூதுவளைக்கு உண்டுங்க. தோல் நோயை சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த தூதுவளைக்கு உண்டு. ஒன்றுக்கு நம்ம சளிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம மூலிகளோட பெரிய விஷயமே அதுதான். சளிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோன்னு ஆரம்பிப்போம். ஆனால் வந்து அது நிறைய பயன் கொடுக்கும். இந்த மூலிகைகளெல்லாம் சேர்த்துக்காதோட பிரச்சனை தான் நமக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல வர்றக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் அவசியமாக இந்த மூலிகைகளை நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாக வளரக்கூடியதுங்க. கொஞ்சம் முள் இருக்கும், அவ்வளோதான். எங்களுக்கே பேக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முள் அப்படியே கட் பண்ணி விடுற முள்ளும் கிடையாது. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நறுக்கு நறுக்குன்னு கையில் ஏறும். அதனால் இந்த முட்கள் தான் நமக்கு வந்து நிறைய உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுது. அதனால் வந்து ஒரு ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா போதும். இதுக்காக பெருசாக எந்த இடமும்லாம் நீங்கள் ஒதுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு இலையை மட்டும் பறித்து சமைச்சிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் வீணாக போன செடியாக இருந்ததுன்னு எடுத்து வச்சேன். பார்த்தா நல்லா வந்துருச்சு. எங்கள் தெருவில் இருக்கவங்க அத்தனை பேருமே அங்கே தான் வந்து தூதுவளை பறிச்சுட்டு போவாங்க. யாருக்காவது சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே உடனே தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு பறிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பறிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நமக்கு மட்டும் இல்லைங்க. இந்த மூலிகை ஒரே ஒரு தொட்டியில், ஒரு சின்ன தொட்டியில் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பயன்படும். பக்கத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் பயன்படும். இது இன்னும் குழந்தைங்களுக்கு வர்ற அலர்ஜியும் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இந்த தூதுவளையை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்குங்க. அப்படி அதுவும் சாப்பிட மாட்டேன்னாங்கன்னா, நெய் இருக்கு இல்லையா, மாட்டு நெய்யில் இந்த தூதுவளையை நல்லா போட்டு வேக வச்சு அந்த நெய்யை வடித்து வச்சுக்கிட்டு அதை டெய்லியும் ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்திங்கன்னா கூட போதும். அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தூதுவளை நெய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும் நெய்யில். நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தூதுவளை கண்டிப்பாக வளர்த்துங்க. நம்ம காய்கறி ஆடிப்பட்டத்துக்கு தேவையான காய்கறி விதைகள் காம்போவும், கீரை விதைகள் காம்போவும் கொடுத்துருக்கோம். அது இந்த செடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆர்டர் பண்ணும்போது அதுவும் வேணும்னா சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டிங்கன்னா கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கேட்லாகில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.